சூரியனின் பெண்ணை பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா. சூரியனின் பெண்ணை பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. சூரியனின் பெண்ணை பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா. உனக்கு புரியும்படியா நான் சொல்றேன். அந்த சாராய வியாபாரி இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டேஷனுக்கு எவ்வளவு மாமூல் கொடுத்துட்டு இருந்தாரு? 50,000 சார். இப்ப எவ்வளவு கொடுக்கறேன்னு சொல்றாரு? சார் 2 லட்சம் தரேன்னு சொல்றா சார். அந்த ஹோட்டல் முதலாளி 1 லட்ச ரூபா கொடுத்தாரு சார். இனிமே 4 லட்ச ரூபா கொடுக்கறேன்னு சொல்லிருக்காரு சார். 4 லட்சம் ரூபாய். சோ மார்க்கெட்ல இந்த ஸ்டேஷனோட ஷேர் அதிகமா இருக்கு. அதனாலதான் நான் அவ்வளவு கராரா இருந்தேன். இனிமே என் பேரை சொல்லி வசூல் பண்ண ஆரம்பிங்க. எவனாவது கொடுக்கல என்கிட்ட வாங்க, அவனை நான் கவனிச்சுக்கிறேன். உங்களுக்கு சேர வேண்டிய பங்கும் நான் பிரிச்சு கொடுத்துறேன். ஓகே சார். தேங்க்யூ சார். எஸ்ஐ கணேஷனையும் ராஜசேகரன் என்ன கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். வேகமா பேக் பண்ணுமா. முடிஞ்சிடுச்சுப்பா. ரேகா படிக்கிறியாமா? உன்னை மட்டும் தனியா விட்டுட்டு நாங்க கல்யாணத்துக்கு போறது எனக்கு பிடிக்கலமா. ஆமாப்பா, ஏற்கனவே உங்க தங்கச்சிக்கு என் மேல ரொம்ப பாசம். இப்ப இந்த கல்யாணத்துக்கு போகாம விட்டோன்னு வச்சுக்கோங்க, அண்ணிதான் போக விடாம தடுத்துட்டாங்கன்னு என்ன கரிச்சு கொட்டுவா. எனக்கு இதெல்லாம் தேவையா?
சரி சரி பாருமா. நாங்க நாளன்னைக்கு நைட்டே வந்துருவோம்மா. அப்பா நான் சின்ன குழந்தையா? அப்படி இருந்தா பரவாயில்லையாம்மா? அப்பா எனக்கு எக்ஸாம் இருக்குல்ல, அதனால தானே வர முடியல, இல்லாட்டி நானும் வந்திருப்பேன். ஆமா, இனி 1 மாசம் தான் இருக்குல்ல, அதுவும் வேகமா ஓடிரும். அப்பா நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா முகூர்த்தம் முடிஞ்சு போயிடும். நீங்க கிளம்புங்க. ஏதாவது தேவையா இருந்தா நான் பெருமாளங்களை கேட்டுக்கிறேன். சரிம்மா, கிளம்பு. அக்கா நீயும் வந்தா நல்லா இருக்கும். நான் இல்லாமலே நல்லா இருக்குல்ல. எதை பத்தி கவலைப்படாம படி. இது பாரு, சும்மா படிச்சுக்கிட்டே இருக்காம கரெக்ட் டைத்துக்கு சாப்பிடணும். என்ன சொல்றது புரிஞ்சுதா? டாடா. ஹலோ ஹலோ. ஹலோ மேடம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அம்மா, படிக்கிற டைம்ல என்ன ஃபோனு? படிச்சு முடிச்சிட்டேன். ஒரு வாரம் வரைக்கும் பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க. இப்ப நீங்களே ஃபோன் பண்றீங்க. சொன்னேன். நான் என்ன பண்ணுவேன்? என்னோட புக்கு திறந்தா உங்களோட முகம் தான் தெரியுது. தப்புதான். தப்பா? அப்படின்னா தண்டனை உண்டு. ஓய், எனக்கே தண்டனையா? என்னதான் டிஎஸ்பி பொண்டாட்டியா இருந்தாலும் தப்பு செஞ்சா தண்டனை கொடுத்துதான் ஆகணும். ஹலோ, உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை ஞாபகப்படுத்தட்டுமா? நம்ம 2 பேருக்கும் ஆபீஷியலா இன்னும் கல்யாணம் ஆகல. ஓ, நீங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா நான் அப்படி நினைக்கலையே. நம்ம 2 பேருக்குள்ள கந்தர்வ கல்யாணம் நடந்து முடிஞ்சதா நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஓ, கந்தர்வ கல்யாணம் அப்படியா சுவாமி? ஆம் தேவி. ஓஹோ. பார்த்து இப்படி சிரிச்சீங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பயந்துட போறாங்க மேடம். வீட்டுல பார்த்து பயப்படுறதுக்கு ஆள் இருந்தா தானே. அப்படின்னா வீட்டுல யாரும் இல்லையா? நான் மட்டும்தான் இருக்கேன். சரி சரி, ஒழுங்கா படிப்பு மேல கான்சென்ட்ரேட் பண்ணு. குட் நைட். குட் நைட்டா? குட் நைட். அஷிச்சோ. ஹலோ. என்ன ரோஜா பூ? என் கார்டன்ல பூத்து இருந்தது, உங்க ஞாபகம் வந்தது, அதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். தேங்க்யூ. ஒரு குட் நியூஸ் சொல்லிட்டு போல தான் வந்திருக்கேன். இது வரைக்கும் யாருக்கும் சொல்லல. எதுக்கு வாசல் நின்று சொல்றீங்க? உள்ள வாங்க. விஷயத்த சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். எனக்கு கூடிய சீக்கிரம் ப்ரமோஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கு. How nice, congratulations. Thank you so much. சரி, நான் கிளம்புறேன். என்ன? ஐயோ, இவ்வளவு தூரம் வந்து டீயாவது குடிச்சிட்டு போங்க. பாக்குறவங்க தப்பா நினைக்க போறாங்க. நீ வேற தனியா இருக்க, அம்மா அப்பா வேற வீட்ல இல்ல. வேண்டாம். என்னங்க டீ தானே, வாங்க. ஒருத்தரும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. டீ சாப்பிடுற நேரமா இது இருக்கா? மணி பாரு 10 ஆக போகுது. மெஸ்ஸுக்கு போய் சாப்பிடணும். லேட்டானா அவன் கொடுக்குற சாப்பிட வாயிலே வைக்க முடியாது. அதனால நான் கிளம்புறேன். ஓகே? வீட்ல தோசை மாவு இருக்கு, நான் உங்களுக்கு தோசை சுட்டு தரேன். வாங்க. தோசை நல்லா இருக்கும். நல்லதா இருக்கும். சாம்பார் இருக்கு. ஆஹா, தோசை சாம்பார் பசி காட்ட சிலன்னு சொல்லுவாங்க. ஒன்று பண்ணுங்க. உங்க தோசை எப்படி இருக்கணும்னா இந்த அவுட்டர் எட்ஜ் எல்லாம் முறுமுறுன்னு இருக்கணும், நடுவில் சாஃப்டா இருக்கணும். அதுல நான் சாம்பார் ஊத்தி அதை சாப்பிடணும். சரியான சாப்பாட்டு நம்ம டிஎஸ்பியா இருக்கீங்க. சரி வாங்க. இரு ஒரு நிமிஷம். வாங்க. அப்பலாம் கழட்ட வேண்டாமா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சாம்பார் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நீ சமைச்சதை நீயே டேஸ்ட் பண்ணி பார்த்திருக்கியா? ஏய், இல்ல நான் தானே. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க.
தேங்க்யூ. மெஸ்ஸுக்கு போனால் கம்மியாக சாப்பிட்ருப்பேன். உன் சமையலுங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிட்டேன். இந்தாங்க. அன்னைக்கு என்னமோ விளையாட்டுக்கு செஞ்சா இன்னைக்கு நீயாவே கொடுத்துட்ட. டிஃபனுக்கு ரொம்ப நன்றி. ரேகா, ஒன்று கேட்கலாமா? கேட்கலாமே. தப்பா நினைக்க மாட்டியே? சொல்லுங்க. ஒரு ஃபோன் ஒன்று பண்ணிக்கலாமா? ஐயோ, அவ்வளவுதானே, பண்ணிக்கீங்க. நல்லா யோசிச்சு சொல்லு. எஸ்டிடி எங்கேயா இருந்தானே எதுவா இருந்தாலும் நீங்க என்கிட்ட பெர்மிஷனே கேட்க வேண்டாம். தேங்க்யூ. மா, நான் தான். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? மருந்து நானா? சாப்பாடுக்கா? வீடு விட பிச்சை எடுத்துட்டு இருக்கேம்மா. இல்ல இல்ல, அப்படி இல்லை, அப்படி இல்லை. ஏதோ மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். மா, ஒரு குட் நியூஸ் சொல்லலாம் தான் ஃபோன் பண்ணேன். ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்ச நாளில் எனக்கு ப்ரமோஷன் வரப்போகுது. ஸோ அந்த ப்ரமோஷனோட வாழ்க்கையிலையும் எனக்கு ஒரு ப்ரமோஷன் வேணும். அதை கேட்கலான்னு தான் ஃபோன் பண்ணேன். ஆமாம்மா, பொண்ணு பார்த்துருக்கேன். பேரு ரேகா. ரொம்ப நல்ல பொண்ணுமா. நீங்கள் அவளை பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு தான் மருமகளாக வரணும்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஐயோ, எல்லா விஷயத்துலையுமா தைரியசாலி, நிறைய படிச்சிருக்கா, அறிவாளி. சமூகத்தில் ஒரு தப்பு நடந்தால் அவளால் பொறுத்துக்க முடியாது. அந்த அளவுக்கு பொறுப்புள்ளவ. கூடிய சீக்கிரம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக போறா. யோசிச்சு பாரு, உன் மருமக ஐஏஎஸ் ஆஃபீஸர், மகன் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர். காம்பினேஷன் சூப்பரா இல்ல? யாரோட பிள்ளைனா? ஆமாமா, நான் இப்போ ரேகாவோட அப்பா கிட்ட பேசி அவரை நான் அங்க அனுப்பி வைக்கிறேன். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் மற்ற விஷயங்கள்லாம் பேசிட்டு கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு எனக்கு சொல்ல வேண்டியதுதான். சரியா? நான் சொல்றேன்மா, நாளைக்கு காலையில் ஃபோன் பண்ணிட்டு விவரமா எல்லாத்தையும் சொல்றேன். சரியா? ஆமாம்மா, ஒரு நிமிஷம். ரேகா பக்கத்தில் இருக்க, ஒரு வார்த்தை பேசுங்கம்மா. அம்மா, ஒரு நிமிஷம். அம்மா கிட்ட பேசு. அம்மா வெக்கப்படுறா. பேச சொல்றேன். நேரடி நீ பார்த்துட்டா போச்சே. சரி, வைக்கட்டா? பத்திரம். வர 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 ஓகே, பாய். என்னங்க நீங்க? என்ன, அம்மா கிட்ட ஒரு வார்த்தை பேச பேச வேண்டியது தானே? நான் எப்படி பேசுவேன்? ஏன் பேச முடியாது? மருமக தானே. ஆமா, பேச வேண்டியதானே. ஐயோ, கல்யாணம் அது இதெல்லாம் போய் அம்மா கிட்ட போய் பேசிக்கிட்டு என்ன? உண்மையாதானே சொன்ன? இல்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் வேற. ஆமா, ஐஏஎஸ் நீ ஆக போற. ஆமா, நான் படிக்கணும். நீங்க கிளம்புங்க. என்ன நீ? நான் வரட்ட எப்படி? இங்க வா, கிளம்புங்க. இங்க வா, நெல்ல சொல்றேன். இது பாரு, நான் இன்று நடந்ததற்கு யாரை குற்றம் சொல்ல? முதலில் திருடன் தான் கை வைத்தான். பொக்கிஷம் புரிந்து கொண்டு மறுத்திருக்க வேண்டும். தயக்கத்தை, மௌனத்தை சாதகமாக்கிக் கொண்டான் திருடன். டீ. தேங்க்யூ. ஏதோ என்னால முடிஞ்சது. நல்லா இல்லைன்னு திட்டாத. சூப்பர்.
சக்கரை ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்க கையால நீங்க என்ன பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். அப்படி பார்க்காதீங்க. ஏன் பயமா இருக்கா? எனக்கு என்ன பயம்? கொஞ்சம் கூட பயம் இல்ல? நான் எதுக்கு பயப்படணும்? தப்பு பண்ணதான் நினைச்சாதானே பயப்படணும். எனக்கு தப்பு பண்ண மாதிரி தோணல. உங்களுக்கு அப்படி தோணுதா? இல்ல ரேகா, அது மனசுல ஒரு சின்ன உறுத்தல். ஏன்? இல்ல, ப்ரமோஷன் வாங்கின விஷயத்த உங்ககிட்ட சொல்லான்னு வந்தேன். அதுக்கப்புறம் நீ என்ன சாப்பிட உள்ள கூப்பிட்ட. நான் சாப்பிட்டுட்டு அப்படியே போயிருக்கணும்ல. இப்போ இல்ல, என்னங்க, என்னோட மனசுல நீங்க தான் என்னோட கணவன். நீங்க தான் சொன்னீங்கல்ல நமக்கு என்னைக்கோ கந்தர்வ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. நான் தான் சொன்னேன், இல்லைன்னு சொல்ல. ஆனா உன் குடும்பத்தை நினைச்சாதான், உங்க அப்பா நினைச்சாதான். அப்பா ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங். அவருக்கு புரியாது நம்மளோட வயசு, ஆசை, கனவுகள். என்னோட மனசுல நீங்க தான் என்னோட கணவன். எனக்கு என்னோட மனசை நல்லா தெரியும். என்னோட மனசை நம்புறேன். அதுக்கும் மேல நான் உங்களை நம்புறேன் கௌஷிக். ஆனா நீங்க இப்படி பயப்படுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஹே ரேகா, ரேகா, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் ரேகா. உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னோட தைரியம் பிடிச்சிருக்கு. உன்னோட புத்திசாலித்தனம் எனக்கு பிடிச்சிருக்கு. உன்னோட வெகுளித்தனம் எனக்கு பிடிச்சிருக்கு. சத்தியமா சொல்றேன், நீதான் எனக்கு மனைவி. சத்தியம். சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை. நிறைய உப்பு போட்டேன், பரவாயில்ல. வெண்ணிலவை தொட்டு முத்தமிட ஆசை என்னை. அம்மா ரேகா, முத்தமிட. ஒரே பாட்டும் கும்மாளமுமா இருக்கு. என்ன விஷயமா? என்ன அங்கிள்? என்ன பண்ற? உள்ள உப்புமா பண்ணிட்டு பாரு, என் பொண்டாட்டி உனக்காக இட்லி கூட செஞ்சு அமைச்சிருக்கா. நாங்க இருக்கிறத மறந்துட்டியம்மா. சரி, உனக்கு படிக்கிறதுக்கு நேரம் சரியா இருக்கும். இதையும் சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பாயிரு. எனக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்கு, நான் வரட்டுமா? வரமா, கிளம்புங்க அங்கிள். சாப்பிடு. வாங்க அங்கிள். மறந்துடாதம்மா. இல்ல இல்ல, வரேன். வாங்க அங்கிள். வரமா. ரேகா, குட் மார்னிங் அங்கிள். எப்படி இருக்கீங்க? அங்கிள் 2 minutes, நான் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னம்மா இதெல்லாம்? அது இல்ல அங்கிள், நான் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தேன்னா அப்ப அப்பாவோட பேசுறதுக்கு வந்தாரு. அப்பா இல்லன்னு உடனே நான் பேசிட்டு இருந்தேன்னா அப்போ எனக்கு எக்ஸாம்னு சொன்னேன். அவரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அங்கிள். அதனால அவருக்கு ஐஏஎஸ் எக்ஸாம்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும், அப்புறம் அந்த மாதிரி கேள்விகள் அதெல்லாம் அவருக்கு தெரியும். பாருங்களேன், இந்தியாலே ஃபர்ஸ்ட் ரேங்க் நான் வாங்க போறேன். ஆமா அங்கிள், ரேகா சொல்றதுதான் கரெக்ட்.
ரேகாவை பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுற மாதிரி தெரியலங்க. அவ்வளோ பிரில்லியண்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கா. ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கா. அவளுக்கு உதவியாக இருக்கலான்னு தான் நைட் பூரா இங்கேயே தங்கிட்டேன். நீங்கள் வேணா பாருங்க, இந்த தடவை யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸில் ரேகா தான் ஆல் இண்டியா நம்பர் 1 வரப்போறா. ரேகா, நான் வரேன். ஆல் தி பெஸ்ட். டிஃபன் டிஃபன் வேண்டாம், டைம் ஆயிடுச்சு. நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஓகே சரி. வரேன் அங்கிள். அங்கிள் அது இத பாருமா, நீ ஐஏஎஸ்ல முதலாவதா பாஸ் பண்றது முக்கியம் இல்ல. உன் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலையும் எந்த கட்டத்திலையும் நீ தோத்துறக்கூடாதுமா. அதாம்மா முக்கியம்.